ஆமென். உற்சாகமாக இருக்கிறீங்களா? வந்துக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவானுங்க. ஆமென் ஆமென். எல்லா வசனத்துக்கு யாராவது நம்ம தலைகளை துருப்புவோம். நீங்கள் வசனத்தை வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கும்படியாக வந்திருக்கீங்க. ஆமென். அதனால் வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்க. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. வாக்கு தத்துவமாக இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். இப்போ மனிதர்கள் தேவ நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது. நீ அவர்களை கண்டு பயப்படுறியா, அவர்கள் உன்னை கண்டு பயப்படுறாங்களா? மழை வருது, கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை சாரல் வச்சுன்னா இந்த பக்கம் சேனல் மட்டும் சாத்திடுங்க. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றதை கவனிங்க. கவனிக்கிறீங்களா? வசனம் வாசிங்க திரும்ப. உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு யாருக்கு பயப்படணும்? நீங்களே இப்போ பாஸ்டர்கிட்ட பேசக்க பயந்துகிட்டு இருக்கீங்க. ஆமே. யாருக்கு பயப்படணும்? சத்தமா சொல்லுங்க. பாஸ்டரே பேசி பாஸ்டரே முடிச்சிருங்க, நீங்க அனுப்புங்க, மழை வருதுங்கிறீங்களா? யாருக்கு பயப்படணும்? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பூமி ஜனங்கள்லாம் கண்டு யாருக்கு பயப்படணும்? நல்லா சொல்லுங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன், அப்பதான் உங்களுக்கு வசனம் புரியும். யாருக்கு பயப்படணும்? உங்களை கண்டு பயப்படணும், என்னை கண்டு பயப்படணும். ஆமே. சரி, இப்போ அவங்க நம்மளை கண்டு பயப்படுறாங்களா, நம்ம அவங்களை கண்டு பயப்படுறோமா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க, வாயை திறந்து பேசணும். ஆமே. நம்ம அவங்களை கண்டு பயப்படுறோமா, அவங்க நம்மளை கண்டு பயப்படுறாங்களா? யாரும் ஒருத்தர் தான் நம்மன்னு கேட்குறது, வேற ஒருத்தரும் ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம பயப்படுறோமா, அவங்க பயப்படுறாங்களா? நாம தான் பயப்படுறோம். ஆமே ஆமே. ஓ, 3 தடவை கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்க, அப்படியா? அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான செய்தி. அதனால எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து தெரிந்த நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால தான் திரும்ப திரும்ப கேட்குறேன், திரும்ப திரும்ப வசனத்தை வலியுறுத்துகிறேன். அழகான ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பூமி ஜனங்களா கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆனா இன்னைக்கு நாம பயப்படுறோமே. வியாதியை கண்டு பயப்படுறோம், பிரச்சனையை கண்டு பயப்படுறோம், கடன் பிரச்சனையை கண்டு பயப்படுறோம், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எய்த்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நீ சொல்லுவீங்கன்னா, இங்க அழகாய் வேதம் சொல்லுது. யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணீங்க? விசுவாசிச்சீங்க. ஆமே. அவரை ஏற்றுக்கொண்டீங்க. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவர் அங்க சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும். நீங்க இப்ப யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்க கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கு. நீங்க அவரை விசுவாசித்து அவர் பிள்ளையா மாறினால நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது சொல்லி பூமி ஜனங்களா கண்டு உனக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். என்னன்னா நீ அவர் பிள்ளையா மாறிட்ட. ஆமே. மாறிட்டீங்களா? மாறலையா? மாறிட்டீங்களா? மாறலையா? மாறினா உன்னை கண்டு தான் பிரச்சனை பயப்படணும், உன்னை கண்டு தான் சத்துருக்கள் பயப்படணும், உன்னை கண்டு தான் வியாதி பயப்படணும். ஏன் பயப்படலைங்கிறத பின்னால சொல்றேன். சரியா? கவனிங்க. அப்ப பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு. எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர்கள் பொதுவான நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர்கள் பொதுவான நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்க. யாரு சாட்சி கொடுக்காரா?
பரிசுத்த ஆவியார் சாட்சி கொண்டு அவருடைய பிள்ளை தான்ப்பா, என் பிள்ளை தான் இவன், என் பிள்ளை தான் இவான்னு சொல்லி பரிசுத்த ஆவியார் சாட்சி கொடுக்கிறாராம். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். ஆண்டவர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாரா? 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:15 வாசிங்க. அந்தபடி நல்ல கவனிங்க, திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாத்தின் ஆவியை பெற்றீங்க. ஆமென். அந்த வசனம் அழகா சொல்லுவாங்க. அந்தபடி திரும்பவும் எப்போ பயந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க? எகிப்தில் இருக்கும்போது பயந்தார்கள். ஆமென். அவர் கானானுக்கு புறப்படும் போது பார்வோனும் சேனை பின்தொடர்ந்து வரும்போது பயப்பட்டாங்க. அதனால தான் ரோமருக்கு அழகா எழுதுறான் பவுல் அப்போஸ்தலன், நீங்க திரும்பவும் பயப்படுவதற்கு நீ எந்த ஆவியை பெறல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லைன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியாக புத்திர சுவியாத்த ஆவி. நீங்க இப்ப யாருன்னா அப்பானி கூட்டா ஏசப்பானு பதில் கொடுக்கும். ஏன்? அவர் பிள்ளையா நீ நானும் மாறிட்டோம். புரியுதா இல்லையா? யார் பிள்ளையா மாறி இருக்கீங்க? அவருடைய பிள்ளையா மாறி இருக்கீங்க. அடிமைத்தனத்தின் ஆவியில ஒரு நாள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், அன்னைக்கு பயந்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அவரை சொந்த குமாரனை ஏற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. பிள்ளைன்னு சொல்லி நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ரோட்ல நம்ம பிள்ளை விளையாடுது, அம்மானி கத்துது அப்பானி கத்துன்னு வைங்களேன். நீங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்திருந்தாலும் சொல்லுங்களேன், அதை அப்படியே போட்டுட்டு எங்க வருவீங்க? சும்மா கத்தாத இரு, அந்த வேலையை முடிச்சு வரேன்னு சொல்லுவீங்க. நம்ம பிள்ளை கத்துற சத்தமே நமக்கு தெரியும், நம்ம பிள்ளை ஏதோ ஒரு ஆபத்தில் கூப்பிடுதாமே. நல்ல தாயும் தகப்பன்னு உடனே அதை போட்டு எங்கே ஓடுவாங்க? தன் பிள்ளைய பார்க்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட உனக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, அப்பான்னு கூப்பிடத்தக்கதாக, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக எந்த ஆவியை பெற்றிருக்கிற? புத்திர சுவியாத்தின் ஆவியை பெற்றிருக்கிற. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. அப்போ மற்றவங்க தான் உன்னை என்னை கண்டு பயப்படணும். ஆமே. ஆனா இப்ப நான் ஏன் பயப்படுறேன் கேளுங்க. கேட்க மாட்டீங்களே. பயம் வருதா இல்லையா? நம்ம அட்டென்ஷன்ல உட்கார்ந்துருப்போம். ஆமே. பயம் வருதா இல்லையா? சொல்லுங்க. பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயம் வருதா? வியாதி குறித்து பயம் வருதா? கடன் பிரச்சனையை குறித்து? ஆமே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம தரலங்க, அப்பாண்டு கூப்பிடப்படியான ஆவியை தந்திருக்கிறார். அவங்க தான் பயப்படணுமே தவிர நாம பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஏன் பயப்படுறோம்? தெரிந்த வேத பயில ஒரு 3 காரியங்களை வேகமா சொல்லி உங்களுக்காக நான் கர்த்தருடைய பந்திக்குள்ள உங்களை அழைத்து செல்ல விரும்ப. எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 4 வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிப்போம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் சோக்காவில் ஒருமித்து கூடி சோக்காவுக்கும் அக்சக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபே தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவள் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவருடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீ சவுலுக்கு சேவகர் அல்லவா? என்னை கொல்லவும் சாமர்த்தியமானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எங்களுக்கு வேலைக்காராய் இருந்து நீங்கள் எங்களுக்கு வேலைக்காராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார். இவளுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆமே.
ஆமென், அல்லேலூயா. இப்போ சண்டே ஸ்கூல் பிள்ளை தெரிந்த பகுதி தான், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் தெரியும். ஆமென். பாருங்க, இங்கு பெலிஸ்தனாகிய கோலியாத் அங்க யுத்த களத்துக்கு வர்றான். பெலிஸ்தர் ஒரு பக்கம் யுத்தத்துக்கு அணிபத்து நிற்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பக்கம் யுத்தத்துக்கு அணிபத்து நிற்கிறாங்க. அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் காலையிலும் மாலையிலும் தினமும் வந்து வந்து நின்று, நீ எல்லாரும் யுத்தத்துக்கு வராங்க, ஒருத்தனை அனுப்பி என் கூட யுத்தம் பண்ண வைங்க, அவன் என்னை ஜெயிப்பான்னு சொன்னா நாங்க எல்லாரும் வேலைக்காரராக இருப்போம், அடிமையா இருப்போம். அவன் ஒருவேளை தோற்று போன, இஸ்ரவேல் இருந்து யுத்தம் பண்ண வருகிற ஒருவன் தோற்று போனா நீங்க பெலிஸ்தரா எங்களுக்கு வேலைக்காரராய் அடிமையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுகிறான். ஆமென், அல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது? அந்த வசனம் அழகாய் முடிக்கிறது பாருங்க. 11, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். உபாகமம் 28:10 என்னையா சொல்லுது? கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது சொல்லி பூமி ஜனங்களா கண்டு உனக்கு பயப்படும். ஆனா இவர்கள் கர்த்தருடைய நாமம் கொடுக்கப்படுகிறது, தேவன் தான் அவளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை நடத்தினார், எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கினார். இவ்வளவு நல்ல தேவன் அவளோடு கூட இருக்கிறாருங்க. ஆனா இந்த பெலிஸ்தனாய் கோலியாத்தை கண்ட உடனே சவுல், இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலும் அந்த யுத்த வீரராகிய இஸ்ரவேலுடைய ராணுவ வீரர்களும் இந்த கோலியாத்தை கண்டு பயந்தார்கள். ஆமென். ஏன் பயந்தார்கள் சொன்னா, இந்த கோலியாத்து அவன் உயரம் எவ்வளவு சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனம். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. ஆமென். அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட 13 அடி உயரம். அல்லேலூயா. நம்ம சபையுடைய உயரமே 12 அடி தான். அவன் கோலியாத்து எப்படி இருக்கான் சொல்லுங்க? நம்முடைய உயரம் என்ன? எதுக்கும் நாங்கள் வாய் திறக்க மாட்டோம் பாஸ்டர். என் உயரம் எங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும். உயரம் என்ன? 6 அடிலாம் கிடையாது, 5 அடி 3 அங்குலம் தான். ஆமென், அல்லேலூயா. 5 அடி 3 அங்குலம், 2 அங்குலம், 1 அங்குலம், 4 அங்குலம், அதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இவங்கெல்லாம் 5.5 அடின்னு வைங்களேன். கோலியாத்து இப்போ எத்தனை அடியாக இருக்கான்? 13 அடி. ஆமென். நம்ம மகா சொன்ன பிரகாரம் ஒருவேளை நம்மளை விட ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு மனுஷனோட நம்ம பேசணும்னா என்ன பண்ணுவோம்? உன்னை எப்படி பார்ப்பீங்க? அப்படி பார்ப்பீங்க. ஆமென். இப்போ கோலியாத்து எப்படி இருக்கான்? 13 அடி உயரத்தில் இருக்கிறான். நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் எப்படி இருக்காங்க? 5.5 அடி உயரத்தில் இருக்காங்க. கோலியாத்து எப்படி இருக்கான்? அப்படி பார்க்குறாங்க அவனை, தோற்றத்தில் உயரமாக இருக்கிறான். ஆமென். அடுத்து அவன் என்னெல்லாம் உடுத்திருக்கான் பாருங்க, வாசிங்க. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமா. அவன் தலையின் மேல் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ போதும். பாருங்க, இவனே உருவத்தில் உயர்ந்தவன், நல்ல திடகாத்திரமானவன். அது மட்டுமல்ல, உடம்பு முழுக்க என்ன வச்சிருக்கான்? வெண்கலத்தால் தான் உடம்ப மறைச்சிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆமென். தலையில வெண்கலத்தால தலைப்பாக, காலுக்கு வெண்கலத்தான பாதரட்ச, உடம்பெல்லாம் மறைச்சிக்கிட்டு வாரான். அதுக்கு முன்னால பரிசை பிடிக்க முன்னால போறான். அது மட்டுமல்ல, அவன் சொல்றான், அந்த வசனம் அழகா சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை அவன் பேசுறான். வா, யாராவது ஒருத்தர் வந்து என் கூட யுத்தம் பண்ணுங்க, ஜெயிங்க, ஜெயிச்சா நாங்களாம் அடிமையா இருப்போம். அப்ப யுத்தத்துக்கு போகும்போது தோத்துட்டு அவனுக்கு சாகடிச்சிருவான். அதனால அவனை கண்டு என்ன பண்றாங்களா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனை கண்டு பயப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, 24ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 17-24 வாசிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவனை பார்த்த உடனே ஓட்டம் எடுத்துறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அவனுடைய வார்த்தை. ஆமென். அடுத்தபடியாக அவனுடைய உயரம். ஆமென், சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்து அவன் அணிந்திருக்கிற யுத்த தளபாடங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வராங்க. அதனால இஸ்ரவேல் புத்திரர் எல்லாமே அவனை கண்டோனே பயப்படுறாங்க. ஆமென். நான் சொல்றேன், நமக்கு ஒரு வசனம் இருக்குது, உலகத்தில் இருப்பவனிலும் இருப்பவர் நம்ம தேவனுக்கு இன்னொரு வசனம் இருக்குங்க. வானம் எனது, பூமி எனது,
வானத்துல சிம்மாசனத்துல அவர் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்காராம். ஆமே. பூமி வானம் எத்தனை கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு? யாருக்கு பாஸ்டர் தெரியும்? அவர் எழுந்து நின்றா இன்னும் உயரம். ஆமே ஆமே. கோலியாத்து வெறும் 13 அடி உயரம் தான் ஐயா. நம்ம தேவன் உயரமும் உன்னதமானவர். ஆமே. அவரும் பக்கத்தில் இருக்கார். ஆமே. கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் சங்கீதக்காரன் தான் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கபடியா நான் அசைக்கப்படுவது. இப்ப நம்ம ஏன் பயப்படுறோம், ஏன் தோத்து போறோம்னா, முன்னால நிற்கிற கோலியாத்து 13 அடியா இருக்கான் பாருங்க, அவனை பார்த்து பயப்படுறோம். உயரம் உன்னதமான தேவன் என் கூட இருக்கிறார், அந்த தேவனுடைய உயரத்தை அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். அதனால இந்த கோலியாத்துல எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியணும்? அற்பமா தெரியணும். ஆமே. இப்ப நம்ம பிரச்சனைய பெருசா பார்க்கிறோம், நம்ம தேவனை கையால் ஆகாதவரை பார்க்கிறோங்க. அதனால தாங்க நம்ம தோத்து போறோம். ஆமே. அப்போ நம்ம எப்படி பார்க்கணுமா தெரியுமா? எல்லாருமே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே, யுத்த வீரர் எல்லாருமே, சவுலு அவனுடைய தோற்றத்தை, அவன் பேசுறத, அவன் உடைய பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆனால் 40ஆம் நாள் ஒருத்தன் வாரான், அவன் பேரு தாவீது. ஆமே. இந்த தாவீது எப்படிப்பட்டவனா? வாசிங்க, வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவங்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு இருக்கிற நிந்தையை நீக்கிறதற்கு ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தன் ஐயா போர்க்களத்துக்கு வரான். அப்பா அனுப்பி விடுறார் ஈசாயி. தாவீது போர்க்களத்துக்கு வரான். யுத்தத்துக்கு அவனுக்குரிய அந்த வயசு இல்லை, 20 வயது கீழ்ப்பட்டவனா இருக்கிறான். 17 வயது தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறான். 20 வயதுக்கு முன்பாக ஈசாய் தகவலுக்கு யுத்த காலத்துக்கு சகோதரர் நலம் விசாரிக்கும்படி அனுப்பி வைக்கிறான். யுத்த காலத்தில் வரும்போது அவனை சகோதரி கேட்காங்க, நீ ஆடுகளை விட்டுட்டு இங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்த, ஓடி போடான்னு சொல்லி மிரட்டுறாங்க. அங்க சவுல்கிட்ட கொண்டு போய் விடப்படும் போது சவுல் சொல்றான், அந்த கோலியாத்து சின்ன வயசு முதல் யுத்த வீரன், நீ யாரா இருக்கிற? இளைஞனா இருக்க, யுத்தத்தில் உனக்கு பழக்கம் இல்லப்பா, ஏதோ வாலி வயசு முறுக்கில் ஏதாவது ஒன்று சொல்லி அவன்கிட்ட போய் செத்து போவாத, நாங்களே தொட நடுங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தாவீது அந்த கோலியாத்துடைய உருவத்தையோ அவன் போட்டிருக்க உடையோ அவன் பேசுற வார்த்தையை கேட்டான். அந்த வார்த்தையை கேட்கும்போது இவனுக்குள்ள வைராக்கியம் வருது. விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். ஆமே. அந்த இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலும் பார்த்தது மாம்ச கண்களோடு பார்த்தான். ஆமே. அதனால தான் அங்கே புதிய ஏற்பாட்டு அந்த வசனத்தை நான் மறந்துட்டேன். எபேசியர்ல இருக்குது, தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறக்கணுமா. ஆமே. இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம், ஆவிக்குரிய பிள்ளையா மாறிட்டோம், பரிசுத்தாவியை பெற்றோம், பல வருஷமா சபைக்கு வர, இல்லை அப்பா அம்மா காலத்துலேருந்து சபைக்கு வரங்க. ஆனால் நமக்கு முன்னாடி பிரச்சனையை பார்த்தோம், நீங்கள் பயப்படுறீங்க. இருக்கா இல்லையா? ஆமே. இந்த மாதம் வாடகை எப்படி கொடுப்பேன், கடன் எப்படி அடைப்பேன், சீட்டு எப்படி கட்டுவேன், பிள்ளை ஃபீஸ் எப்படி கட்டுவேன், எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது? பயமுறுத்துற காரியமா இருக்குது. ஆமே. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, மாம்ச கண்களோடு நம்ம பிரச்சனையை பேஸ் பண்றோம். இந்த சவுலும் இஸ்ரவேல் புத்திரரும் அந்த கோலியாத்தை மாம்ச கண்களோடு பார்க்கறாங்க. ஆனா தாவீது எப்படி பார்த்தானா? அங்க வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 17:41. பெலிஸ்தன் நடந்து பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சவுந்தரமான ரூபமான சிவந்த மேனிமா இருந்தபடியால் அவனை, ஆமா தாவீது எப்படி இருக்கான்? நல்ல சுருட்ட முடி, அவன் நல்ல செக்கச்சேவேன்னு இருக்கா. யுத்த காலத்துக்கு இந்த மேக்கப் செல்லாது. ஆமே. புரியுதா புரியலையா? ஒரு யுத்தத்துக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னா அவருடைய உடம்பு, அவருடைய போலீஸா இருக்கட்டும், இராணுவத்துக்கு அவருடைய உடம்புடைய திடகாத்துரம், நெஞ்சுடைய மூச்சு இழுக்கும் போது விரிகிறது, இதெல்லாம் பார்த்தா இராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் ஆள் எடுப்பாங்க. இவன் கோலியாத்து 13 அடி உயரமா இருக்கிறான், இவன் சின்ன பையனா இருக்கிறான், அது சிவந்த மேனியும் கியூட்டான கண்ணா இருக்கிறானா. ஆமே. என்ன கியூட்டா போறாரு. அதனால
கோலியாத் பார்க்குற இவனை பார்த்து அடப்பாவமே, இவனா என்னை கொல்ல வந்திருக்கானே அசட்ட பண்ணானா. அது மட்டுமல்ல, அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து பாருங்க, இந்த பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோலியாத்து பட்டயத்தை எடுக்கல, இடுப்புல வச்சுட்டான். ஏன்? இந்த தாவீதை பார்த்தா சின்ன பையன், நம்முடைய பாசையில சென்னை பாசையில பேச ஜுச்சிபி மாதிரி வரான். இவனுக்கு போய் நான் பட்டயத்தை எடுத்தா கொல்லணும், வாங்க 13 அடி உயரமா இருக்கிறேன், உடம்பு முழுக்க வெண்கல கவசத்தை வச்சிருக்கேன், கிட்ட வா, நீ என்ன பண்ற? சிலர் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப சேட்டையா போட, தலையை திருவுறேன் பாரு. கோலியாத் அப்படிதான் நினைச்சான் தாவீதை, இங்க வா, உன்னை கொன்னு ஆகாயத்து பறவையில் போட போறேன். அங்க கோலியாத்து இசுபேல் யுத்தம் கூப்பிடுறான். ஒருத்த வந்து என்னோட யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னா அவன் வார்த்தையிலே கேட்டு கலங்குறாங்க. தாவீது அவனோட உடைய பார்க்கல, அவன் சொல்றான் அவனை கொன்னு எனக்கு ஆகாயத்து பறவையில் போட போற சொல்லும்போது அவன் பயப்படலங்க. அவன் பின்னால சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு வருகிறேன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இசுபே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோத்தர் எல்லாரும். தாவீது அவனு மறுமொழி சொல்றான், இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன், உன் தலையை வாங்க போறேன், உன்னை ஆகாயத்து பறவை உன் சரீரத்தை இறையா ஒப்பு கொடுக்க போறேன், பூமியில ஜீவன தேவன் ஒருத்தர் உண்டு என்று நீங்களும் மற்றவங்களை அறிந்து கொள்ள போகிறான்னு சொல்லி அநேக காரியத்தை பேசுகிறான். ஆனா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துடைய கடைசி வரிகள் சொல்லுது, தாவீது கையில பட்டயம் இல்லைங்க. இவன் பட்டயத்தோடு வாரான், கேடகத்தோடு வாரான், பரிசு பிடிக்கிறோடு வாரான், உடம்பு முழுக்க யுத்த தளவாடங்களை தரித்து கொண்டிருக்கிறான், 13 அடி உயரத்தில் இருக்கிறான். தாவீது அவனுடைய பட்டயத்தை பார்க்கல, உருவத்தை பார்க்கல, பேச்சை பார்க்கல, இவன் கையில பட்டயம் கூட இல்லை. ஆனா சொல்றான், அவன் தலையை நான் வாங்கி ஆயத்து பறவையில் இறையா கொடுக்க போறேன். ஆமென். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திர ராணுவ வீரருடைய பார்த்த பார்வை மாம்சத்தின் பார்வை. ஆமென். தாவீது பார்த்த பார்வை ஆவிக்குரிய பார்வை. ஆமென். இன்னைக்கு நம்ம ஏன் பயப்படுறோம், பிரச்சனையை கண்டு பயப்படுறோம்னா எல்லா பிரச்சனையும் மாம்சத்தோடு பார்க்கறோம். ஆமென். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பின்னால சொல்றேன், ஐயோவுக்கு இந்த மாசம் நான் என்ன பண்ணுவேன், இந்த காரியத்தை என்ன பண்ணுவேன், இந்த வியாதி வந்து நான் என்ன பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஜெயம் கொடுக்கிற வேத வசனம் வாக்குத்தத்தமா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ சவுலும் இஸ்ரவேல் புத்திரரும் பார்த்த பார்வை வேற, தாவீது பார்த்த பார்வை வேற. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே ஏதோ சொல்லுது, 50ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாம், முதல்ல இருந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினால் பெலிஸ்தனை மேற்கொண்டு ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி, கவனிங்க, அவன் மேல ஏன் நல்லா 13 அடி உயரம் நல்லா திடகாத்திரமா இருக்கிறான். இவன் எப்படி இருக்கான், சிவந்த மேனியும் அழகிய கண்களும். நேரம் ஓடுனா நல்லா பாறாங்கல் மாதிரி யார் விழுந்து கிடக்கா, கோலியாத்து மேல. அவன் மேல ஏறி எங்கதுங்க, அவன் இடுப்புல இருக்க பட்டயத்தை இப்ப யார் எடுக்கிறா, தாவீது இடுப்புல இருந்து எடுத்து சவுல அந்த பட்டயத்தை, அவன் பட்டயத்தாலே அவன் தலையை வாங்கி இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. சத்துரு உனக்கு விரோதமா எய்கிற ஆயுதம் எல்லாம் உனக்கு அவன் தலையை விட்டுற ஆயுதமா மாறும். அல்லேலூயா. ஆமென். அழகாய் புதிய சத்ருவானவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் கேடகத்தை பிடித்தவளாகவும் நில்லுங்க. தாவீதுக்கு அதான் விசுவாசம். நீ பட்டயத்தோடு வர, ஈட்டையோடு, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தினால வரேன், என்கிட்ட பட்டயம் இல்லப்பா. ஆனாலும் தாவீது ஆவிக்குரிய கண்களோடு பார்த்ததுனால, அதனாலதான் பின்னால் அவன் எழுதுறான், கர்த்தரை எப்பொழுதும். ஆமா, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தூர விட்டு எங்க மாமா இருக்காரு, மச்சான் இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, எங்க அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு போன் பண்ணா நீ என்ன ஆவ தெரியுமா? யாரை நம்புற?
யாரை பார்க்குறோம்? பிரச்சனை யாரை வச்சு பேஸ் பண்ணுற? மாம்ச கண்ணோடு பார்க்குறேன். ஆமே, தாவீது அப்படி பார்க்கல, ஆவிக்குரிய கண்ணோடு பார்த்தனால இஸ்ரவேலுக்கு ஜெயம் வருகிறது. தாவீது அந்த நாளிலிருந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டு போகிறார். ஆமே. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், திரும்பி சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் நமக்கு கர்த்தர் கொடுத்து இந்த கண்களோடு பார்க்கக்கூடாது. தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருக்கிறார். அதை கொண்டு பார்க்கும்போது உன் பிரச்சனை உன் கால்கள் கீழே வந்துடும். ஆமே. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி சுற்றி பார்ப்பதற்கு போதும், வாசிக்கலாம். 17ஆம் வசனம் 13-17 வாசிக்கலாம். என்னாகமம் 13-17. அவளை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் தைரியம் கொண்டு வந்து தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 12 கோத்திரத்திலையும் மூப்பர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு கானானை போய் சுற்றி பார்க்க அனுப்புறான். ஆமே. சாதாரணமானவர்கள அந்த 12 கிட்டத்தட்ட 30 லட்சம் ஸ்திரீகளும் புருஷர்களும் பிள்ளைகளுமா இருக்காங்க. அதுல ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை தேர்ந்து கொண்டு 12 பேரை கானான் தேசத்தை போய் சுற்றி பார்க்க அனுப்பிட்டு அந்த நிலம் வளப்பமானதா கனி எப்படிப்பட்டது சொல்லி சுற்றி பார்த்து வராங்க. அவங்க 40 நாள் சுற்றி பார்த்துட்டு ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வர, அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு தேசம், தேவன் வாக்கு பண்ண தேசம். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அங்கே இருக்க பழங்கள்லாம் போட்டோ எடுத்தேன். ஒரு அம்மா, வயசான அம்மா, தெருவில் கூறு கட்டி விற்றுக்கிட்டு இருந்த போட்டோ அப்படி எடுத்தேன் பாருங்க. அது லாங்குவேஜ் நமக்கு தெரியலையா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம், தமிழ் பேசுகிறோம். அவன் இஸ்ரவேலில் இருக்கவன் யூத பாஷையை பேசுவான். எதாவது புரியுமா? நான் அதை கவனிக்கவே இல்லை. நம்ம பாட்டில் கேமரா வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த அம்மா ஒரு பழத்தை தூக்கி ஒரு அடி அடிச்சு. அப்போ தான் சொன்னேன், எப்பா இந்த அம்மாவுக்கு கோபம் வருதப்பா, நம்ம எடுக்கிறத பிடிக்கல, வாங்க வாங்க. அந்த திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். வந்துட்டு பாருங்க, அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிங்க. அவர்கள் போய் வந்துட்டு மோசையை பார்த்து, அவர்கள் மோசையை நோக்கி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது. ஆமா, அதனுடைய கனி. திராட்சை கொலையை ஒருத்தனால தூக்க முடியல, 2 பேர் சேர்ந்து தோல்ல வச்சு தூக்கிட்டு வராங்க. இதுதான்ப்பா அந்த தேசம், கர்த்தர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், இதுதான் அதனுடைய கனி என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க? அடுத்து ஒரு இழுப்பு இழுக்காங்க பாருங்க. என்ன இழுப்பு? பாஸ்டர், நீ சொல்றதுலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு பாஸ்டர், ஆனாலும் அப்படின்னா முடிச்சிட்டேன். ஆமே. பாஸ்டர், நீங்க சொல்ற மாப்பிள்ளை நல்லா தான் தோணுது, ஆனாலும் நீ சொல்ற பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனாலும் நீ சொல்ற வேலை நல்லா தான் இருக்கு, ஆனாலும் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஆமே. இங்க போய் வந்ததெல்லாம் ஆண்டவர் அங்க சொன்னதெல்லாம் பார்த்ததை சொல்றாங்க. அப்புறம் சொல்ற ஆனாலும் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனை கண்டோம். ஆ ஆ ஆ 31ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிங்க, 12 பேர்ல 10 பேர் சொல்றாங்க, நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம் தான், நாங்கள் அவனோடு கூடி போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள்.
நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவீனை ஏனோக்கு குமாரனையும் ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களுடைய பார்வைக்கும் போதும். அல்லேலூயா. இப்போ போய் பார்த்துட்டு வந்தவங்க என்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. ஆமென். அவங்க சொன்னது ஏதாவது பொய்யா? எங்களுக்கு தெரியல பாஸ்டர், நீங்க சொல்லுங்க. சொன்னது பொய்யா? கிடையவே கிடையாது. ஆமென். திராட்சை கொலை எப்படி 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களோ அது போல அவங்க ராட்சத பிறவிகள் தான், பலவான்கள் தான், அரணிப்பான பட்டணம் தான். அவங்க என்ன கண்களால பார்த்தார்களோ அதை சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சதர்களா இருக்காங்க. நாங்க எப்படி இருந்தோமா? ஆமென். சொல்லுங்க. தாவீது கூட தன்னை 5.5 அடி உயரமா நினைச்சான். ஆமென். இங்க பார்த்துட்டு வந்தது இஸ்ரவேல் புத்திரருடைய மூப்பர்கள், அப்படிதானே, கோத்திரத்துடைய தலைவர்கள் சொல்றாங்க, நாங்க அந்த தேசத்தை பார்த்து, கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்தோமே, அங்க இருக்குக்கு முன்னாக நாங்க எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளிய மாதிரி இருக்கிறோம். அவங்க பார்வைக்கு மட்டுமல்ல, எங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிய மாதிரி இருந்தோமா? வெட்டுக்கிளியன்னா காலால நசிக்கலாம். என்ன பார்த்தார்களோ, பார்த்தது தப்பு இல்லை, அங்க என்ன ரியலா பார்த்தார்களோ அதை சொல்றாங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்ன சொல்றேன் பாஸ்டர், என்ன கேட்கவே மாட்டேக்காரு, நீ பைபிள் படி, ஜெபம் பண்ணு, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கன்னு சொல்றாரு. நான் எவ்வளவு பிரச்சனையில் இருக்க தெரியுமா? அவருக்கு ஏதாவது மண்டையில ஏறுதா பத்தியா? பாஸ்டர் எப்ப பாரு இப்படிதான் சொல்லுவாரு. கோவப்படாத, சண்டை போடாத, பொறுமையா இரு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, வசனத்தை அறிக்கையிடு, அப்படிதான் சொல்லுவாரு. இவங்க சொன்னது 10 பேர் சொன்னது ஒண்ணுமே தப்பு கிடையாதுயா. என்ன பார்த்தாலும் சொன்னாங்க. ஆனா 2 பேர் வேற ஆவியுடையவர்கள். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்து நூனின் குமாரனா யோசுவாவும் எப்ராயிம் குமாரனா காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அழகா சொல்றான் பாருங்க. யோசுவா காலேப்பும் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? அந்த தேசத்து ஜனங்கள் இங்க பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவளுக்கு சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இவங்க எப்படி பார்க்கறாங்க? அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகிச்சு. கர்த்தர் பிரம்மேல பிரியமா இருக்க அந்த தேசத்துக்கு கொண்டு போவார், பாலும் தேனும் தேசம் கொண்டு போவார். அவளுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லைப்பா. அவன் எவ்வளவு ராட்சதருக்கு அரணிப்பான பட்டணமா இருக்கலாம், ஆனா நாம அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. 2 பேர் அங்க இருக்க சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை பேசல, கர்த்தர் நம்ம கூட இருக்க, அவரை நம்ம கையில ஒப்பு கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பார்வை மாறணும், நம்ம பேச்சு மாறணும். ஆமென். நிறைய வீடுகளை விசிட் பண்ணும்போது நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன புத்திமதி சொன்னாலும், ஆலோசனை சொன்னாலும், வசனத்தின் அடிப்படையில் சொன்னாலும் கடைசி அங்க நிற்பாங்க. சொல்லுங்க, ஆனாலும்ல நிற்பாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். இந்த இஸ்ரவேல் புத்திர மூப்பர்கள் 10 பேர் துர்ச்செய்தியை பார்த்தத வேதம் என்ன சொல்றா? துர்ச்செய்தின்னு சொல்லுது. யோசுவா காலேப் சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதங்க. அவர் சொன்னதான் செய்ய உண்மை உள்ளவரப்பா, அந்த தேசத்தை நம்ம தருவார், அவள் காத்த நிழல் விலகி விட்டது, அவளுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அதனால வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது, பூமி ஜனங்கள்லாம் கண்டு உனக்கு. இப்போ 2 பேர் வேற மாதிரி பேசுறாங்க. கர்த்தர் அவளை குறித்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க 14ஆம் அதிகாரம், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய காலேப், கவனிங்க, நமக்கு என்ன ஆவி இருக்கணும்? சொல்லுங்க, வேற ஆவி இருக்கணும். நல்லா சொல்லுங்க, வரமாட்டுக்கு. நமக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி, அவிசுவாசத்தை பேசுற ஆவி வேலை செய்யுது. ஆமென், ஆமென். இப்போ 12 பேர்ல 2 பேர் வேற ஆவி உடையவளா இருக்காங்க.
துர்ச்செய்தியை பரப்புற ஆவி உடையவங்களா இருக்காங்க. ஆமென், ஆமென். நம்ம கூட பாருங்களேன், ஒரு செய்தியை சொல்ல வேண்டான்னு சொன்னா அதை தான் போய் வேகமா சொல்லுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் வீக் தான் நினைக்க, கம்யூனியன் சர்வீஸ் தான். ஒரு மேரேஜ் ஆன பிள்ளை, குழந்தை இருக்குது. அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா, நல்ல ஒரு கலர் சுடிதாரை போட்டு அதுக்கு மேட்சிங்காக கையிலெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துட்டா, மேட்சிங்காக நெயில் பாலிஷ் அடிச்சு வந்துட்டான். ஆமென். அடுத்த 2வது ஆராதனையில் ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சோத்தங்க வந்தாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஆராதனைக்கு யார் வந்தா, சோன்சோடைய தங்கச்சி வந்தாங்க. சோன்சோ தங்கச்சி நேர போய் அக்காட்ட என்ன சொன்னாங்க, அக்கா பாட்டு யாரை சொன்னா தெரியுமா, உன்னைத்தான், பேரே சொல்லலை. எது வேகமா போகும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். எது வேகமா போகும், பின்னால என்ன சொன்னார் பாஸ்டர், பழங்கான அடியகரிப்பு வேண்டான்னு சொன்னாருக்கா, நீ இந்த அலங்கரிப்பை விட்டுன்னு சொல்ல. பாஸ்டர் நீ மேட்சிங்கா நெயில் பாலிஷ் போட்டா இருப்பாரு, அதை சொல்லிட்டாரு. நான் பெருங்குளத்தூர்ல இந்திரா காந்தி சிலையண்ட அந்த பிள்ளைய தேய்ச்சியா பார்த்து, என்னம்மா இப்படி அப்படின்னு, என்னடா இந்த விட்டுது, என்னமாச்சு, எங்க வீட்டுக்காரு அவர் மேட்சிங்கா நெயில் பாலிஷ் போட சொன்னாரு, அதுக்கு என்ன ஏம்மா உன் பேரையாமா நான் சொன்னேன், அதனால இப்ப சொல்றேன், வாயை அடக்கிக்கிறேன். எது வேகமா போச்சு சொல்லுங்க, எது வேகமா போச்சு, ஸ்திரீகளுக்குரிய அலங்கரிப்பு இருக்கக்கூடாது என்பது செய்தி. இதை போய் சொல்லல அக்காவுக்கு, நீ நெயில் பாலிஷ் போட்ட பத்தியா, இதுக்கு வேகமா போய் முதல் வேலை அந்த வேலையை தான் செய்யறோம். இன்னைக்கு நம்ம பார்வை மாறனுக்கு தான் நான் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப. ஆமே, நீ எதை பார்க்கறியோ அதுவல்ல, பார்வையில பார்க்கும்போது நீ பேசுறது சொல்றது எல்லாமே 100க்கு 100 உண்மை. 10 பேர் பார்த்தது உண்மை, அங்க ராட்சத பிறவிகள் தான். ஆமே, அரணிப்பான பட்டணம் தான், அந்த பாலும் தேனும் ஒரு தேசம் தான். அவங்க பார்வைக்கு எட்டுக்களிய போல தோணினாலும் யோசுவா காலேப் சொல்ல, இல்லப்பா அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகிட்டு, கத்த நம்ம கூட இருக்கிறா, அந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தருவார் சொன்ன 2 பேர் தான் கானான பிரவேசித்தாங்க. ஆமே, துர்ச்செய்தி பரப்பினவங்களும் கேட்டவங்களும் வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் அலைந்து திரிந்தார்கள். அவருடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்து கானான பார்க்கலையா. ஆமே, திரும்ப சொல்றேன், உன் பார்வை மாறணும். ஆமே, நமக்குள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது திறக்கப்படும் பொழுது மட்டும்தான் உன் பார்வை மாறும், உன் பேச்சு மாறும். ஆமே, இன்னைக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்க காரியத்துக்கு காரணமே இதாங்க. 3வது ஒன்று சொல்லி உங்களை புரிய வச்சுட்டு நான் பந்திக்குள்ள போக விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப ஈஸியான பகுதி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்ற. பாருங்க, இங்க எலிசா பள்ளி அறையில பேசுறது கூட அங்க என்ன பண்றான், இஸ்ரவேல் ராஜா சொல்றான், சீரியர் இங்கங்க பாளையம் இறங்குவாங்க, கவனமா இருக்குன்னு சொல்லி கவனமா இருக்குன்னு சொல்றான். ராஜாவுக்கு ஒரே குழப்பம். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் உடனே இஸ்ரவேலுக்கு தெரியுது, இப்படி ஒற்றாளுக்கு இங்க சீரியல்ல எவனோ ஒருத்தன் உளவு சொல்றான், இல்ல அவன் படைத்தளபதி சொல்ல, இல்லையா அங்க இஸ்ரவேல்ல எலிசான்னு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீ அண்டர் கிரவுண்ட்ல பிளானிங் மீட்டிங் போட்டாலும் அவனுக்கு தெரியும், அவன் சொல்லிடுவான். உடனே இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்ண விட்டுட்டு இந்த எலிசா இங்க இருக்கிறான், அவன் ஒரு மலையில தங்கிக்கிட்டு இருக்கிறான். உடனே சீரியல் புறப்பட்டு வந்து அந்த மலையை சுத்திட்டாங்க, இராணுவமும் குதிரைகளும் அந்த மலையை சுத்திச்சு. ஆமென், அல்லேலூயா. இப்போ எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கா. காலையில எழும்பி இவன் வேலை என்னன்னா, ஜெபம் பண்ணாம வெளியே போற வேலை. ஆமென், அல்லேலூயா. காலையில ஜெபம் பண்ணாம வெளியே போனா வாயில என்ன வரும் தெரியுமா, ஐயோ தான் வரும்.
காலையில் என் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? ஒவ்வொன்றையும் தலைவாரி ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்காரனை வேலைக்கு அனுப்போம்னு நான் ஓஞ்சி போகிறேன் தெரியுமா? இந்த வேலைக்காரன் என்ன சொன்னா? வாசிங்க அந்த வாசம், திரும்ப வாசிங்க. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றா, அதற்கு அந்த எலிசா என்ன சொன்னா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென் சொல்லிட்டு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ண, ஜெபம் பண்ண. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன், இப்போ புரியுதா? எலிசாவுடைய வேலைக்காரன் எழும்பி போகும்போது எதை பார்த்தான்? சீரியருடைய இராணுவத்தையும் ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்தான். அது எந்த கண்ணால பார்த்தான்? மாம்ச கண்ணால பார்த்தான். ஆமென். இப்போ எலிசா ஜெபம் பண்றான், ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை, ஆமென், அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இப்போ எலிசாவை சுற்றிலும் ஆமா அவங்க சீரியல்கள் ரதமும் குதிரைகளும் இருந்தது. ஆனால் எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளாலும் அந்த மலை முழுவதும் நிறைய. அதான் நான் சொல்றேங்க, திரும்ப திரும்ப கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும். ஆமென். நீ ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தா அவன் பிரச்சனை எல்லாமே சாதாரணமானதா இருக்கும். மாம்சத்தோட பார்த்தா நீ எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா ஐயோ தான் சொல்லுவேன். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரிதான், நீங்க பார்க்குற உனக்கு கொன்பா இருக்கிற பிரச்சனையை நீ எப்படி பார்க்குற? கேட்குதா இல்லையா? ஆமே சொல்லுங்க. சில நேரம் சொல்லுவேன், ஆண்டவர் தான் எல்லாம், ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டேன் சொல்றதுனால இல்லை, கிரியையில காமிக்கணும். ஆமே அல்லேலூயா. கிரியைகள் நம்முடைய, அதனால சொல்றேன், அந்த வசனத்தை நோட் பண்ண மறந்துட்டேன். எபிரேயர்ல இருக்கு, தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்கும்படி உங்களுக்காக வேண்டும் சொல்லி பவுல் எழுதுவான். இப்போ நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் நமக்கு இந்த பிரச்சனைலாம் பிரச்சனையா தெரியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு நம்ம மாம்சத்தோட எல்லாம் பார்க்கறதுனால தான் நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர முடியல. தாவீது தேவனை உயர்ந்தவராய் பார்த்தான். ஆமே. அந்த யோசுவாவும் காலேபும் நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்த்தார்கள். எலிசா அவன் ஜெபம் பண்ணவே இல்லை, இவன் பயந்த போது அவனுக்காக ஜெபம் பண்றான். எப்பொழுதுமே எலிசாவோட ஒரு தேவ பாதுகாப்பு இருப்பதை அவன் கண்டு கொண்டான். ஆமே. அப்போ உங்களோடு கூட இருக்க பெரியவருங்க, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படுங்க. நம்ம பூமியில ஜனங்க தான் உனக்கு கண்டு பயப்படுமே தவிர நீ அவர்களை கண்டு பயப்படக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி எழுந்து நின்று கர்த்தருடைய பந்திக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய பந்தி என்பது பரிசுத்தமானது. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட கர்த்தர் இயேசுவுடைய சரீரம், இது உங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த எந்த மனுஷனும்